பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 9வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தம் கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் என்பதாக. ஆகாமியமும் அழிவும், விக்கெட்னஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்பதையும் விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்பதையும் கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் சபை கானானுக்குள்ளாக பிரவேசிக்கப் போகிறார்கள். கானானில் 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் காணப்படுகிறார்கள். அவர்களை தங்கள் சொந்த தேசத்திலிருந்து துரத்தி கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்தபடி அவர்கள் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார். யோசுவாவும் அவன் ஜனங்களும் யுத்தம் செய்து கானானியர்களை துரத்தும்படிக்கு சென்றாலும் அவர்களை துரத்துவது கர்த்தர் என்பதை மேற்குறிப்பிட்ட வசனத்திலிருந்து அறிய முடிகிறது. கர்த்தர் அப்படி செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கள் நீதி நிமித்தமும் எங்கள் உத்தமத்து நிமித்தமும் கர்த்தர் அவர்களை துரத்தினார் என்று தங்கள் இருதயத்தில் நினைத்து மேட்டுமை கொண்டு விடக்கூடாது என்று கர்த்தர் எச்சரித்தார். கானானியர்களை துரத்துவதன் காரணம் அவர்களுடைய ஆகாமியத்து நிமித்தம், அதாவது அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் என்று கர்த்தர் கூறினார். ஜனங்களின் அக்கிரமங்களும் பாவங்களும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தின் மேல் அழிவை கொண்டு வருகிறது. சோதோமின் குடிகளின் பாவத்து நிமித்தம் அந்த பட்டணம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா 17:9 எழுதப்பட்டிருக்கிறது. இருதயம் மேட்டிமையானதை சிந்திப்பதனால்தான் மேட்டிமையான வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது. மேட்டிமை கர்த்தர் அருவருக்கிற பாவங்களில் முதன்மையானது. லூசிபரின் இருதயம் மேட்டிமை கொண்டதன் நிமித்தம் கர்த்தர் அவனை அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளினார் என்பதை தேவ ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்நாட்களில் விசுவாசிகள் ஊழியர்கள் மத்தியில் மேட்டிமையின் ஆவி அதிகமாய் கிரியை செய்கிறது. கர்த்தர் கொடுத்த அழைப்பையும் கிருபை வரங்களையும் மேட்டிமை சிந்தையோடு பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. அகந்தை நம்மை தாழ்த்தும் என்ற உணர்வோடு கர்த்தருடைய ஜனங்கள் வாழ வேண்டும். எனது நீதி நிமித்தமும் எனது உத்தமத்து நிமித்தமும் குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தார் என்று நினைத்துவிடக்கூடாது. நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல் ஆண்டவருடைய பார்வையில் காணப்படுகிறது என்று ஏசாயா 64:6 கூறுகிறது. ஆகையால் அக்கிரமங்களை வெறுத்து தாழ்மையின் சிந்தையோடு வாழுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் எதிரிகளை உங்களுக்கு முன்பாயிருந்து துரத்தி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தேசத்தின் மேல் அழிவை கொண்டு வருகிறது என்று வேதம் கூறுகிறதே. ஆகையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறவர்களாய் அல்ல, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனையும் உயர்த்தி வைக்கிற தேவன். அப்பா, உம்மில் இருந்த தாழ்மையின் சுபாவத்தோடு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.